கோவையில் நாளை முதல் விபத்தில்லா வாரம் கடைபிடிக்கப்பட உள்ளதை மக்களிடம் சேர்க்க உயிர் அமைப்பு சார்பில் மாபெரும் ரன் அண்ட் வாக் நிகழ்ச்சி. 5000த்திற்கும் அதிகமானோர் பங்கேற்று முயற்சிக்கு முழு ஒத்துழைப்பு தருவோம் என்று உறுதியளித்தனர். கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம், கோயம்புத்தூர் மாநகர காவல்துறை மற்றும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கமான உயிர் அமைப்பு ஆகியவை இணைந்து கோவையின் மிகப்பெரிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரமான நான் உயிர் காவலன் என்கின்ற பிரச்சாரத்தை அண்மையில் தொடங்கின. இதன் மூலம் பொதுமக்களிடையே அதிக அளவில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், அக்டோபர் 6 முதல் 12 வரை உள்ள ஒரு வார காலம் கோவை நகரத்தில் சாலை விபத்துக்கள் ஏற்படாத வாரமாக மாற்றவும் பல்வேறு நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விபத்தில்லா வாரம் குறித்த விழிப்புணர்வை நகரில் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக நான் உயிர் காவலன் பிரச்சார ஏற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து கோவை நேரு ஸ்டேடியம் பகுதியில் ரன் அண்ட் வாக் எனும் நிகழ்வை நடத்தினர். இது மக்கள் இலவசமாக பங்கேற்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இது 5 கிலோமீட்டர் ஓட்டம், 3 கிலோமீட்டர் ஓட்டம், 1 கிலோமீட்டர் ஓட்டம் மற்றும் 1 கிலோமீட்டர் நடை என்று மொத்தம் 4 பிரிவுகளாக நடைபெற்றது. இதில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உறுப்பினர்கள், காவல்துறையினர், NCC மாணவர்கள், அடுக்குமாடி குடியிருப்பாளர்கள், தொழில்துறை உறுப்பினர்கள் மற்றும் கோவையின் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் என்று 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் IAS, கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் IPS ஆகியோர், ரோட்டரி சர்வதேச மாவட்டம் 3206 மாவட்ட ஆளுநர் செல்லா ராகவேந்தர், உயிர் அறக்கட்டளையின் அறங்காவலர் பாலசுந்தரம், கோவை மாவட்ட அத்லெட்டிக் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன், கோவை NCC குழும தலைமையகத்திலிருந்து லெப்டினன்ட் கர்னல் தீபக் ஆகியோர் முன்னிலையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியை துவக்கி வைத்த பின்னர் கோவை மாவட்ட கலெக்டர் பவன்குமார், மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் மற்றும் லெப்டினன்ட் கர்னல் தீபக் சக போட்டியாளர்களுடன் இணைந்து விபத்தில் கோவையை வலியுறுத்தி 5 கிலோமீட்டர் ஓடினர். விபத்தில்லா கோவை குறித்து இன்று நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரிடமும் விளக்கப்பட்டது. மேலும் சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் அனைத்தையும் பின்பற்றுவதன் மூலம் விபத்தில்லா வாரம் என்பது கோவையில் சாத்தியமாகும் என்று அவர்களிடம் உயிர் அமைப்பால் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இது பற்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் அவர்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்ளுமாறும் வலியுறுத்தப்பட்டது.